இப்போ நம்ம சப்பாத்திக்கு வந்து மாவு பிணைய போகிறோம். மாவு பிணைகிறது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 1 கப்பு வந்து கோதுமை மாவு. இப்போ இதை வந்து 3 பேர் சாப்பிட்லாம். இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 300 மாவு இருக்கும், 300 கிராம் மாவு இருக்கும். இதை பவுலில் அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை பிணையிறதுக்கு கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிட்டு கல்லுப்பு இங்கே கரையட்டும். அப்புறம் 1 ஸ்பூன் ப்ரௌன் சுகர், எந்த ஒரு சீனி எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிறது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த கல்லுப்பு கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை தெளித்து நம்ம பிணைய போகிறோம். நிறையவே சோடா மாவு போடுவாங்க. சோடா மாவு வந்து அன்ஹெல்த்தினால் வந்து நம்ம சுகர் போட்டவே நம்ம பிணைஞ்சிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவில் தெளித்து பிணைய போகிறோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிணைஞ்சா தான் நம்ம வந்து பிணையிறதுக்கான தண்ணி நமக்கு போதுன்றது நமக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து பிணைஞ்சிட்டோம். பிணைஞ்சிட்டு ஒரு 1/2 hour ஊறின பின்னாடி நம்ம சப்பாத்தி போட்டு நம்ம எடுக்கலாம். இப்படி தான் சப்பாத்தி மாவு பிணையணும். பிணையும் போது நல்லா அழுத்தி நல்ல மாவை வந்து நீங்கள் பிணைஞ்சு நீங்கள் வச்சுருந்தாலே நல்லா உங்களுக்கு ஊறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி போடும்போது சூப்பராக உங்களுக்கு சப்பாத்தி வரும். நல்லா ஊறின பின்னாடி சப்பாத்தி போட்டு எடுக்கலாம்.